ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷிதா கார்த்திக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ளூ கலரில் வந்து வேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ் இதில். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து ப்ளூ அண்டில் தான் வந்திருக்கேன். என்கிட்ட இருக்க எல்லா ப்ளூலையுமே நம்ம கலந்து போட்டால் அது ஒரு இதாக இருக்கும்ல, அதனால் ப்ளூ கலர் ஓகேவா. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது என்னோடய ஜாக்கெட்டில் இருக்க அந்த நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி காயிறு, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து போடவே தெரியாது. எக்ஸ்ட்ரஸாக ஒரு ஆள் நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் போக போக தான் நானாகவே வந்து நம்மளாம் வந்து நம்ம வீடியோக்கு அதுக்காகவுமே வந்து நம்மளாம் வந்து இதாகிக்கணும் நாட் போட்டு அப்படின்னால தான் நான் இந்த மாதிரி பழகினேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பார்த்தீங்க அப்படின்னும்போது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்மளாவே இது பண்ணிக்கலாம், யாருமே வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது சாரியோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இங்கு ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இங்கு ப்ளூ அந்த ஒரு இது உங்களுக்கு வந்து இந்த சைனிங் தெரியறதுனால உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். சாரீ வந்து நல்லா அந்த கோல்டு ஜரி இது அந்த சைனிங் இருக்கும், ஜரி இல்லை சைனிங் இது இருக்கும், கோல்டு சைனிங் இது இருக்கும். இது வந்து இங்கு ப்ளூ. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது நல்ல கோல்டு அந்த சைனிங் இருக்கறனால சாரீ வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு லைட் ப்ளூ மாதிரி தெரியும். பட் ஆனால் இது இங்கு ப்ளூவோடது நல்லா இருக்கும், கலர் பார்க்க நல்லா சூப்பராக இதாக இருக்கும். அண்ட் வந்து இது ஒரு டிஷ்யூ சாரீ மாதிரியே அப்படி சொல்லலாமே, அந்த ஒரு டைப் ஆப்பில் தான் இருக்கும் சாரீ வந்து. நல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ சாரீன்னு நல்லா புடப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் இதை நம்ம சொருக்கிட்டு நல்லா இது பண்ணி கைட்டே இது பண்ணிங்க அப்படின்னும்போது அயன் பண்ணி இது பண்ணலாம். அப்படியே கைட்டே இது பண்ணலாம், நமக்கு வந்து நல்லா இதாகிடும். அப்புறமா அப்படியே ஒரு சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபுல் முந்தி நம்ம இருந்து பார்த்தோம் அப்படின்னும் போது இந்த கலருக்கும் அதுக்குமே கொஞ்சம் ஒரு காம்பினேஷன் இதாக இருக்கும். நல்லா பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்கப்பா. ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதுவும் லைட் பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த முந்தி இதில் தெரியுது பார்த்தீங்களா, பார்டர் லைன் இது அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப்லி வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டு சாரீ, ப்ளவுஸ் வந்து சாரியாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வேர் பண்ணோம் அப்படின்னும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் சாரீ மட்டும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னும்போது செம்மையாக இருக்கும். சாரியோட கிளாத்தாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லைட் வெயிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். கையிலே நம்ம நல்லா அடக்கிடலாம் சாரீ இதை, அந்தளவுக்கு இதாக இருக்கும். அப்புறம் நினைக்கலாம் டிஷ்யூ சாரீ அப்படின்னும்போது நமக்கு வந்து மடிப்பு விழுகுமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக விழுகும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப்லி வந்து நான் அப்படி தான் வந்து நான் சாரீமே பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி சாரீ தான் வந்து நீங்கள் படப்பாக இருக்கக்கூடாதுன்றக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்து அந்த கரெக்டாக இடுப்பு கிட்ட வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அந்த எண்டுலேருந்து நீங்கள் வந்து ப்ளீட் எடுங்க ஓகேவா. அந்த பின் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த பின் பண்ண எண்டுலேருந்து நீங்கள் வந்து ப்ளீட் எடுத்தீங்க அப்படின்னும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் ப்ளீட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இதில் ஓவரால் வந்து நல்லா சூப்பராகும் இதாகும். இதை வந்து நம்ம அயன் பண்ணி நம்ம இது பண்ணி நம்ம ப்ளீட் பண்ணி வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக டிஃபாக அழகாக நிற்கிற மாதிரி நிற்கும். உங்களுக்கு வந்து நான் அப்படியே வேர் பண்ணுறதுனால நான் என்ன முடிஞ்சளவு இந்த அந்த கையில் பண்ண அப்படி இந்த ஒன்று போல் வருது பார்த்தீங்களா, வரும். அப்போ நம்ம முந்தி வரையும் அப்படி இழுத்துட்டு நம்ம கையிலே இழுத்தோம்னா இது கையிலே வந்துடும். அயனிங் பண்ணால் அந்த அயனிங் இதை வச்சு நம்ம ரோல் பண்ணணும், அந்த சைட்டிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நல்லா ஒன்று போலேயே வந்துடும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ளீட்டை அந்த பின் பண்ணிக்கலாம் சேஃப்டி பின்னை வச்சு. அண்ட் வந்து புடப்பாவும் தெரியக்கூடாது, ஒன்று போல் இது பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம கையிலே இது பண்ணாலே நல்லா ஒன்று போல் ஆகிடுது சாரீ வந்து. அண்ட் எனக்கு பிடிச்ச அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனிங் லுக் அந்த வந்து சாரியில் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் ஹிப் சைடு வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், அழகாக இருக்கும். அண்டு வந்து இந்த சாரியோட லுக்குமே வந்து பாருங்கள், நான் கையில் வந்து அந்த முந்தி இது போடவுமே ஒரு இன்னொரு லுக் மாதிரி நல்லா அழகாக இதாக கொடுக்கும்.
அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது நம்ம வந்து முந்திக்கு வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது முந்திலுமே வந்து ப்ளீட்டட் வந்து நல்லா விழுகும். வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது கரெக்டாக அந்த கோல்டன் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு ஷேப்பில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கல்ல டிசைன், இது அந்தளவு வர்ற மாதிரி நான் வந்து ப்ளீட்டட் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா நல்லா அழகாக இருக்கா, மேலேருந்து நல்லா ஒன்று போல் அந்த ரவுண்டு மட்டும் வர்றது மட்டும் அழகாக தெரியும் அந்த ப்ளூ கலர் இதுலேயே வந்து சாரீ லுக்லேயே வந்து. அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து நான் ப்ளீட்டட் வந்து எடுத்திருக்கேன். நல்லா ப்ளீட்டட் வந்து நல்லா விழுகும். நான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் அந்த மயில் பீகாக் இது இருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்போது பீகாக் டிசைன்ஸில் இருக்கும். அதனால் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி எடுத்தால் அந்த ப்ளூ கலருக்கு நல்லா அழகாக இருக்கனால நான் வந்து அந்த 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 கரெக்டாக இருக்கா, அந்த ஷோல்டர்கிட்டையும் ஹிப்புக்கிட்டையும் நல்லா அந்த டிசைன்ஸ் வந்திருக்கும். நல்லாயிருக்கும், கோல்டன் கலரில் நல்லாயிருக்கும். அந்த லுக் வைஸ் வந்து பார்த்தீங்க சூப்பராகவும் செம்மையாகவும் இருக்கும். சாரீ கூட வேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டச்சப் பண்ணுற மாதிரி தான், அது ஒன்று ஒன்றா எடுத்து செஞ்சு அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒன்று போல் எடுத்து செஞ்சு அந்த ஹிப்ஸ் கிட்டேயும் நம்ம ப்ளீட் எடுக்கணும் லைட்டாக வந்து. அந்த இது வந்து ப்ளீட்னால் இல்லை, அந்த நம்ம இடுப்புக்கு இது பண்ணுவோம்ல மடிப்பு, இது அந்த இது வந்து நம்ம ஒன்று போல் எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பாருங்களேன் அழகாக விழுகும். இங்கே பார்க்கும்போது பாருங்களேன் அந்த ஹிப்புக்கிட்ட இருக்க அந்த ப்ளீட் வந்து நல்லா அழகாக விழுகும், செம்மையாக இருக்கும். அதில் ஒன்று போல் ஹிப்புக்கே வந்து ஒரு அழகு கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து அது வந்து உலையாத அப்படியே இருக்கும். அது ஒவ்வொரு சாரீ அப்படி, ஒவ்வொரு சாரிக்கு நம்ம ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு சாரிக்கு அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி தான். அண்ட் ஓவராலாக வந்து பாருங்கள் இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறையா வந்து ப்ளூ அண்டில் வேர் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் எந்த கலர், எந்த சாரீ, எந்த டிசைன்ஸு அந்த மாதிரி எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக வந்து நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சளவு ட்ரை பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் ஃபுல்லாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.